வெல்கம் பேக் டு மை சேனல். ஹாய் மை பியூட்டிஃபுல் வியூவர்ஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது என்னோடய பையன், என் ஹஸ்பண்டு. எனக்கு அதெல்லாம் ஃபுல்லும் முள்ளாக இருக்குது, அதனால் சாக்ஸ் போட்டு விட்டுட்டு இருக்கானா. ஆனால் அவள் போட்டுக்கவே மாட்டான்றான். எவ்வளோ சொன்னாலும் இது என் பொண்ணு குண்டம்மா எப்படி இருக்க பாருங்க. இது வந்து என் ஹஸ்பண்டு, அவங்க அக்கா, அவங்க மாமா பூச்சி பண்ணிட்டு இருக்காங்க. பொங்கல் வைக்கணும் இல்லை, எங்களுக்கு தெரியல. ஏதாவது விசேஷம் பண்ணலன்னா ஃபஸ்ட்டு பொங்கல் வைக்கணும். அதனால ரொம்ப வெயிலையும் நிற்கக்கூட இடம் இல்லை. இது வந்து சின்னதாக தான் தோடு வாங்கியிருந்தோம். ஏன்னா தம்பிக்கு இப்போ 3 வருஷம் இழந்திருக்கு. 1 வருஷம் தான் ஸ்கூலுக்கு போனாலும் இல்லை. அப்போ ஆடுக்கவ நல்ல ஜாலியாக விளையாட்டு இருக்கான் பாருங்கள். மண் என்ன போகுது, என் தம்பிக்கு நல்லா விளையாடுறான். அவங்க பாட்டுக்கவங்க. இது வந்து என் தம்பி மொட்டை அடிச்சுட்டு இருக்காங்க. மொட்டை அடிக்கும் போது நான் தம்பி அழகாக நினச்சேன். ஆனால் அழகாக ரொம்ப சைலண்டாக உட்காந்துட்டு பாவம். அவனுக்கு வேறு நல்லா தூக்கம் வந்துடுச்சு. வெயில் என்ன வெயில். இப்போ நாம் இருக்கிற இடத்துக்கும் நாம் அங்கே எங்கள் ஹஸ்பண்ட் ஒர்க்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வெயில் காலைல 7 மணிக்கெல்லாம்ப்பா எப்படி கொட்டுதுன்னு தண்ணி. அப்பா சாமி, அவ்வளோ வெயில் பாருங்க. எவ்வளோ சைலண்டாக இருக்க தம்பின்னுட்டு. என்ன ஆச்சு என்ன அன்றைக்கே நான் டேட் ஆகிட்டேன். என்ன ப்ரிப்ரேஷனில் இருந்துச்சு. சரி நான் டேப்லெட் எடுக்கலான்னு கூட பார்த்தேன். எப்போ பார்த்தாலும் இப்போது 6 ஆகுறேன்னா ஒரு 3 டேஸ் கழிச்சு தான் டேட் அப்படி வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த டைம் கரெக்டாக குடிச்சிட்டு ரெடி ஆகிட்டு இருக்கேன். அப்போவே ஆகிடுச்சு. ரொம்ப ஃபீல் ஆகிடுச்சு. நான் எது தொடக்கூட சும்மா ரெடி ஆகிட்டு போய் உட்காந்துட்டேன். என்ன என் ஹஸ்பண்டை பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் அவங்க அக்கா மாமா இருந்தாங்களே, அவங்க கூட பார்த்துக்கிட்டாங்க. பாருங்க எவ்வளோ சைலண்டாக இருக்க தம்பி. எனக்கு கொஞ்சம் கூட அளவே இல்லை. அவனுக்கு ஏதோ ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு, என்னமோ தூக்கம் வர மாதிரி. ரொம்ப சைலண்டாக உட்காந்துட்டான் பாவம். சூப்பர். ஆனால் காது குத்தும்போது நல்லா கத்திருக்க வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். ரொம்ப வெயிலானா அவங்களுக்கு ரூடி ஆகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த சேலம் அந்த சைடெல்லாம் போனால் அவங்களுக்கு டெய்லி அங்கேயே இருக்காங்கல்ல, ரூடி ஆகிட்டு இருக்கு. நமக்கெல்லாம் ஆகாதப்பா. என்ன அப்படியே தண்ணி ஊற்றிட்டு வந்து நிற்க மாதிரி இருப்பாங்க. எப்படி இருப்பாங்கன்னா, அவ்வளோ சாமி அப்படியே தண்ணி ஊற்றுது. அப்பா குடிக்கிறதே வேஸ்ட்டு. அவங்களுக்கு அங்கே பழகி போச்சுன்னு நினைக்கிறேன். அவங்களாம் அப்படியே இருக்காங்கன்னா, சும்மா பவுடர் ஃபேர் அண்ட் லவ்லி போட்டுட்டு போனது கூட நிற்கல, அப்படி ஆயிடுச்சு. அப்படியே கொட்டுது. அப்பா நினச்சி இப்போ கூட பயமாக இருக்குது. அவ்வளோ வெயில் அந்த சைடு. பாவம் எப்படி தான் இருப்பாங்களோ தெரியல. ஆனால் அவங்களுக்கு பழகி போச்சுன்னு நினைக்கிறேன். பாருங்கள் ஃபுல் ஃபினிஷ் ஆகிடுச்சு. தம்பி வந்து மொட்டையில் ரொம்ப அழகாக இருக்கான். அவ்வளோ அழகாக தெரியுற பாருங்க, எவ்வளோ அழகாக தெரியுற. அப்புறம் அவங்க அப்பா தான் தண்ணி எல்லாம் ஊற்றி விட்டாங்க. ஏன்னா நான் கொஞ்சம் அந்த கோவில் இருக்கான்ட்டு நான் கொஞ்சம் தூரம் தான் இருந்தேன். அது ரொம்ப வெயில்னாலே பச்சை தண்ணி தான் ஊற்றணும். ஒன்றும் ப்ராப்ளம் ஒன்றும் ஆகலை. சிலிண்டாக ஊற்றிக்கிட்டான். ஊற்றிட்டு அப்புறம் காது குத்துற ஒன்று வேறு இருக்குது. ஊற்றிட்டு அதுக்கப்புறம் புது துணி போடணும் இல்லை, புது துணி போட்டிருக்காங்க அவங்க அப்பா. என் ஹஸ்பண்ட் எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ வந்து தலைக்கு கந்தை வைக்கணும். சரி அதனால எடுத்துகிட்டு வர சொல்லிட்டு இருக்காங்க. எடுத்துகிட்டு வந்தால் தலைக்கு கந்தை வச்சு ஆயிடுச்சு. இது அவங்க அக்கா. இதான் எங்கள் சாமி. அவனுக்கு ஏதோ ஒரு மாதிரி தூக்கம்னா தூக்கம் பாவம். என்ன பண்ணிட்டு இருக்காங்க இவங்க, எங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னுட்டு அவனுக்கு ஒரு இது. சரின்னுட்டு சாமி பூஜை பண்ணிட்டு இருக்காங்க அந்த டைமில். சரி ஒருத்தர் கந்தை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபைனலி கந்தை போட்டாங்க தலைக்கு தம்பிக்கு. நல்லா இருக்கா இல்லை தம்பி பார்க்க? ரொம்ப க்யூட்டாக இருக்கா அவள் பொடியில் மட்டும். நான் எனக்கு மட்டும் ரொம்ப ஃபீல் ஆச்சு. ஏன்னா இந்த டைமில் இப்படி ஆகணுமான்ட்டு நம்மளோட வாட்டி நம்ம எவ்வளோ அன்றைக்கி ரொம்ப விசேஷனாலும் எனக்கு ஆகக்கூடாதுன்னு நினச்சி அன்றைக்கி தான் ஆகிறோம். அது சும்மா இருக்கும் முதல்ல 3 டேஸ் 5 டேஸ் தள்ளி போயிட்டு தான் ஆகுது. நான் நினச்சி சரி டேப்லெட் போட்டுக்கலான்ட்டு இதுதான் ஒரு ஆடு சிம்பிளாக ஒரு ஆடு வைக்கிருந்தேன், அவ்வளோதான். சரின்ட்டு இப்போ காது குத்துறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இனிமேல் ஸ்டார்ட்டு. தம்பிக்கு ஒரே அழு எப்படி அழுறான்னு ஐயோ பார்க்கவே முடியாது பாவம். நான் அவனுக்கு தூக்கம் வேறு, ரொம்ப தூக்கம். எடுத்துகிட்டு
பார்த்துட்டு இருக்கேங்க. இதோட சின்ன சின்னதை வாங்கினோன்னா அது துணிக்கல்ல மாட்டிக்கிச்சேன்னு அப்படியே பிளேட் வருது இல்லை, அதுக்காண்டி தான் நான் சின்னது வைக்கலாம்னு நினச்சேன். அதுக்கு தான் நான் சின்னது வாங்கினேன். என் ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இருக்குல்ல அந்த மாதிரி தோடு போடுறதுக்கு. அவங்க தொங்குற மாதிரி தான் போடுறவங்க ஆசையாக இருந்துச்சு. பட் நான் தான் இதே இருக்கட்டும்னு சொல்லி வாங்கினேன். சரி நீ எங்கள் அம்மா கேட்க போகிறேன், உன்னோட தானே நடக்கணும், சரி நடத்தான்ட்டு லாஸ்ட்டில் அப்புறமா திட்டிக்கிட்டு வாங்கினாங்க. இதுதான் ஃபைனலுக்கு நல்லா இருக்குது. அது போட்ட உடனே போய் எனக்கு பாருங்கள், அது கூட நல்லா இருப்பாங்க தம்பி. சின்ன வயசில் 11 மந்த்க்கெல்லாம் நான் குத்தலான்னு சொன்னேன், அவங்க கேட்கவே இல்லை. உடைக்குது சின்ன பாப்பா, உடைக்குதுன்ட்டு இப்போ குத்திட்டு இருக்காங்க. இல்லை புடியன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிடிச்சிக்கிட்டான் ஒரே கற்று பாருங்க, உடனே எப்படி கத்துறான்னுட்டு. அப்போ பாவம் ஒரே அள்ளு ஒடிக்குது இல்லை, பாவம். ஐயோ நல்லா இருந்தா அவள் பார்க்க. அது காது குத்துனதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருந்தா தம்பி. சீக்கிரம் குத்திட்டாங்க ஒரே வாட்டி. இப்படி இது பண்ணி ஷூட் கூட பண்ணியிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சது அந்த சைடில் அப்படி பண்ண மாட்டாங்க சாமி. அங்கே தான் கூட்டிகிட்டு வந்து ஆச்சரியம், அங்கே தான் குத்துறாங்க. அப்படி குத்துனதா இதுன்னுட்டு ஒரு நம்பிக்கை. நான் கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்கேன். சரி இந்த வாட்டி அவங்க சொல்கிற மாதிரி கேட்கலான்னுட்டு சரி அங்கே தான் குத்துனேன். அது வச்சு அப்புறம் வாங்கிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இன்றைக்கி எவ்வளோ உடம்புது ரொம்ப ஃபீல் ஆச்சு. ஆனால் நான் என்ன பண்ணணும், கற்றுனேன் நல்ல சம்பிரதாயம். நெக்ஸ்ட்டு இன்னொரு காது அதுப்பா பாவம். ஆனால் அவனை குத்திட்டாங்க. ஃபைனலி முடிஞ்சிடுச்சு. ரொம்ப இந்த கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 ரொம்பவே இருந்த பாவம் தம்பி. அதுக்கப்புறம் சைலண்ட் ஆகிட்டான். ஏன்னா இங்கே நைட்டாலும் அந்த வலிக்கு அடலான்னு நினச்சேன். பாவம் ஆனால் இது பண்ண பாட்டுக்கு படுத்துட்டேன். அது குத்தினதுக்கப்புறம் ரொம்ப நல்லா தெரியுது பாருங்க. சரி இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி துணி போடுறது வேணாம்னு நினச்சிருக்கேன். ஊருக்கு போனோன்னா பார்க்குறவங்களாம் சூப்பராக இருக்கான்னு நினைக்கிறேன்.